வணக்கம். அ பொதுவான நடைமுறை என்னென்னா, வறியவர்களுக்கு தானம் கொடுக்கறது, தேவைப்படுபவர்களுக்கு அந்த பொருளுதவி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இது வந்து ஒரு மனித ஒரு தன்மையை ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வந்து ஒரு சரியான நபர்களுக்கு போய் சேரணும். தேவைப்படுபவர்களுக்கு அந்த கொடையோ இல்லை அந்த தானமோ போய் சேரணும் அப்படின்றது வந்து பெரும்பாலான ஒரு கவிஞர்கள் இல்லை ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய தானம் வீணாக போயிடக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் பொருளை அந்த கொடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினா தான் கொடுத்தவர்களுக்கும் பெருமை, அதை வாங்கினவங்களுக்கும் பெருமை. அப்போ வந்து ஒரு தீர ஆலோசனை செஞ்சு வாங்குறவங்களுக்கு வந்து அது உண்மையே தேவைப்படுதா அப்படின்ற ஒரு வரைமுறையை பார்த்து நம்ம கொடுத்தா தான் எல்லாருக்குமே பெருமை. இதெல்லாம் வந்து இவ்வளோ பீடிகை ஏன் போட்டு நான் சொல்கிறேன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு பேப்பரில் பார்த்த ஒரு செய்தி என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 லேப்டாப் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்த சில பேர் அதை சரியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க, சில பேர் என்ன பல பேரும் சரியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் அந்த லேப்டாப்பை வந்து விற்கிறதுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்து எவ்வளோ விற்க முடியுமோ அந்த அளவுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் செய்தித்தாள் நான் பார்க்க நேர்ந்தது. அதை பார்க்கும்பொழுது கொடுப்பவர்களும் சரி வாங்குபவர்களும் சரி, வாங்குபவர்கள் ஒரு மனசாட்சியோடு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பொருள் வேண்டும், இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும், நம்மளால் இது வாங்க முடியாது, அதனால் தானமாக கொடுக்குற பொருளை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கணும். அதே மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பாத்திரத்துக்கு தான் நம்ம இதை கொடுக்குறோமா, இதை வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து தேவைப்படுதா அப்படின்ற இதை வந்து பார்த்து கொடுத்தாங்கன்னா அந்த தானத்துக்கு அந்த பொருளுக்கு உரிய மரியாதை கிடைக்குன்றது தான் ஒரு கருத்து. இதுதான் அறிஞர்களுடைய கருத்தும் கூட. இதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து கொடுக்குறவங்களும் பார்த்து வாங்குகிறவங்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த பதிவை வந்து எடுத்தேன் நான். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.